ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி பாண்டிச்சேரியோட மிக பிரபலமான சுண்டல் தாத்தாவோட சுண்டல் செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெள்ளை பட்டாணி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிட்றேன். இப்போ குக்கரில் தேவையான அளவு உப்பு போட்டு திட்டமாக தண்ணி வச்சு நல்ல ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு இந்த அளவுக்கு குழஞ்சி இருக்கணும். அதே சமயம் தண்ணி இல்லை பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். சின்னதாக ஒரு கேரட்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், ஒரு ஒட்டுமங்காயில் பாதி மாங்காய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ, இதை மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு மற்றது செத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் தாத்தாவோட சுண்டலில், அதே மாதிரி நானும் பெருங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கிட்டு துருவி வச்சிருக்க கேரட்டும் மாங்காயும் சேர்த்துட்றேன். ஒரே ஒரு வதக்குனாக்கா போதும். இதில் வேக வச்ச பட்டாணி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். உப்பு கடலையிலே வேகும்போது நம்ம சேர்த்துட்டதுனால இப்போ தனியாக தேவைப்படலை. துருவின தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டோன்னா நமக்கு தாத்தாவோட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுண்டல் தாத்தா பற்றி சொல்லணுன்னாக்கா, பாண்டிச்சேரியில் லைட் ஹவுஸ் பக்கத்தில் எப்பொழுதும் 80-90களில் விற்றுட்டு இருந்தார். என் பொண்ணெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போதுன்னு இல்லை, நிறைய சின்ன குழந்தைங்க அங்கே இவரோட வாடிக்கையாளராக இருப்பாங்க. இவரோட சுண்டலில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, உதிரியாக இருக்காது. எல்லாம் வாயில் போட்ட உடனே அப்படியே வெண்ணெய் மாதிரி கரையிற மாதிரி இருக்கும். அங்கங்கே ஒரு மாங்காயோட லேசான புளிப்பும் அந்த பெருங்காய வாசனை தூக்கலாக இருக்கிறதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். பெரியவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுத்தாலும் சின்ன குழந்தைங்க கையில் இலவசமாக கொடுக்கறது இவருடைய வாடிக்கை. சின்ன குழந்தைங்க எல்லாருமே சுண்டல் தாத்தான்னு இவரை சுற்றி ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். ரொம்ப சீக்கிரம் விற்று தீந்துடும். அதனால் இவர்கிட்ட சுண்டல் வாங்கி சாப்பிட்ணுன்னு பீச்சுக்கு வரவங்க ரொம்ப நேரத்தோடு வந்து வாங்கி சாப்பிட்றதும் பாண்டி வாழ் மக்களுக்கு பழக்கமான ஒன்று. சுண்டல் தாத்தா மறைவுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தில் யாரோ இந்த சுண்டல் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கதா கேள்விப்படுறேன். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. அந்த ருசியை கொண்டு வர முடியலனாலும் அதுக்கிட்ட வந்திருக்க மாதிரி நான் யோசிக்கிறேன். சுண்டல் தாத்தாவோட ஃபோட்டோவும் பதிவும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த புகைப்படம் எடுத்தால் பாண்டிச்சேரி அருண் தம்பிக்கு என்னுடைய நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.